தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடும். நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் உயர்த்துவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதினம் யோசிப்பவன். இந்த பாடலை சேர்ந்து பாட நாம் உயர்த்துவோம். தேவா நான் இதனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்
என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என்னே சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என்னே தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அப்படியே ஆடாராதுப்போம், யோசிப்பவன். எல்லாரும் எழுந்து நின்று எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் நேசு தீர்ப்பாரும், சந்தோஷம் நான் காணுவேன். ஓ விசுவாசத்தோடு என்னேக்கமெல்லாம்
சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெருந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெருந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். எல்லாரும் துதிப்போம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, பெரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் நம் இயேசு நல்லவர் நல்லவர் என்று சொல்லி எல்லாரும் துதிப்போமா கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் உன் வேதனை அறிகிறார் விடுதலை தருகிறார் இன்று விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் நம் இயேசு ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு உண்மையாய் கூப்பிடு உண்மையாய் உன் குறைவெல்லாம் நீக்குவார் உன் குறைவெல்லாம் நீக்குவார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே கட்டுகளை உடைக்கணும் கட்டுகளை உடைக்கணும் அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் பாடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் ஓ அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் தாகத்தோடு கேட்போமா கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப இந்த நாளையில வல்லவராக இருக்கிறார் அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும்
முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். ஆவியை ஊற்றுவீராகப்பா. ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. எல்லாரும் கரங்களை தட்டி அன்னை பாஷையில பேசி ஆண்டோட நாமத்தை ஆவியானவரே உடைய ஆவியை ஊற்றுவீராகப்பா. ஒவ்வொரு நிரப்புவீராக. ஆண்டவரே தாகத்தோடு இருக்கிற மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அதனால ஒவ்வொருவரும் நிரப்புவீராகப்பா. மகிமை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷையில பேசி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஓமை உயர்த்துகிறோம். தூய ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி. இருவரே எங்களை நடத்தினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ் தேங்க்யூ லார்ட். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை அப்பா. ஹல்லேலூயா. ஆவி ஆனவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மை உயர்த்துகிறோம். சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே, என்னையும் நிரப்ப இந்த நேரம் இறங்கி வந்திடுமே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. எல்லாரும் சேர்ந்து உயர்த்தும். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மோ தீவினிலே பக்தரை தேற்றினீரே.
எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் ஆவியானவரே, உடைய பிரசனம் எங்களோடு இருப்பதற்காக நன்றிப்பா. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராகப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருப்போம். உமக்கு நன்றியப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உயர்த்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் தேற்றவாள நேர்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை. என் தேவனே, என் இயேசுவே, உம்மை தானே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மை தானே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு தான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு தான் மாறாதையா மாறாதையா. எல்லாரும் சேர்ந்து என் தேவனே, என் இயேசுவே, உம்மை தானே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மை தானே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மை தானே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த காலவேளை மட்டுமாக எங்களோட நீர் இருந்ததுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பிரச்சனை வழி நடத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நாம் நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்ளலாம். 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அல்லேலூயா. இதே சம்பவத்தை லூக்கா தன்னுடைய புஸ்தகத்திலே மிக அழகாக, இன்னும் அழகாக அது வேறு கோணத்தில் இவர் எழுதியிருக்கிறார். அதையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிட்டீங்கன்னா
லூக்கா 7:2 ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அல்லேலூயா. என்னதுல இந்த ரெண்டு காரியங்களிலும் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வார்த்தை. சில நாட் சொல்ல போனா இந்த ஒரு வாரமாகவே அந்த ஒரு வார்த்தையை நான் அதை மறுபடியும் எனக்குள்ள துணித்து கொண்டே இருக்கிறது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். முதலாவது நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு கோணங்களில் ஒரே சம்பவத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரே சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஆனால் மத்தேயு 100க்கு அதிபதியை குறித்து வேறு விதமாகவும், லூக்கா தன்னுடைய புஸ்தகத்தில் வேறு விதமாகவும் எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு எழுதுறாரு, 100க்கு அதிபதியே இப்போ இயேசுவினிடத்தில் உதவி கேட்கிறான்னு சொல்லி. ஆனால் லூக்கா எழுதுறாரு, ஆள் அனுப்பி தன்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவதற்கு அவன் வேண்டிக் கொள்ளுகிறான்னு சொல்லி. இயேசு மத்தேயு எழுதுறாரு, இயேசு அவர் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறதாகவும், லூக்கா சொல்லுகிறாரு அவர் வீட்டுக்கு போனதாகவும். நீங்க ரொம்ப குழம்பிடுவானா, ஆனா ரெண்டு பேரும் ஒரே சம்பவத்தை தான் இங்கே பதிவிடுகிறார்கள். ஆனால் மத்தேயு மிக முக்கியமான ஒரு 3 காரியத்தையும், லூக்கா அவருடைய கோணத்தில் மிக முக்கியமான ஒரு 3 காரியத்தையும் இருவருடைய புஸ்தகத்திலும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மத்தேயு அந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்தும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த வார்த்தையை குறித்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மிகப்பெரிய திட்டம், பரலோக திட்டம், விசுவாசிக்கிற புறஜாதியார்கள் பரலோகத்தில் சேர்க்கப்படுவார்கள், ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத யூதர் கூட்டம் இருளிலே தள்ளப்படுவதை குறித்தும் மத்தேயு மிக அழகாக அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா லூக்கா அதே சம்பவத்தை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எதை முக்கியமா அவர் ஃபோக்கஸ் பண்றாருன்னா, 100க்கு அதிபதியினுடைய தாழ்மையை குறித்தும், தாழ்மையான குணங்களை குறித்தும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசத்தை குறித்தும், இயேசு கிறிஸ்து அந்த 100க்கு அதிபதியை பாராட்டுகிறார், அதை குறித்தும் லூக்கா தன்னுடைய புஸ்தகத்தில் மிக அழகாக அதை விவரித்து எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சத்தமுறை ஆமென் சொல்லுவோமா? நாம் வாசித்தோம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசித்தோம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, சென்ச்சுரியன், ஆங்கிலத்தில் சென்ச்சுரியன் சொல்லுவாங்க, 100 ரோமர் சோல்ஜர்ஸுக்கு ஒரு தலைவன், இந்த 100க்கு அதிபதி சென்ச்சுரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கப்பர்நகூம் இடம் என்பது அந்த காலத்தில் மிக ஃபேமஸான, சொல்ல போனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் சென்டரை போல நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமாக இருந்தது என்று கப்பர்நகூமை குறித்து பின்னணியம் சொல்லுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி, நல்ல ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் உள்ளே வந்து போகிறதாகவும், இப்படிப்பட்ட நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிற நல்ல ஒரு வெல்த்தியான ஒரு இடம் தான் இந்த கப்பர்நகூம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்க, இந்த அநேக பணங்கள், அநேக செல்வாக்கு உள்ள இடமாக இருந்தபடினால் அந்த இடத்திற்கு பாதுகாப்பாய் 100 சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல நியமிப்பாங்க. அந்த 100 சோல்ஜர்ஸ், அந்த ரோமர் சோல்ஜர்ஸ் எப்பவுமே அங்கே இருக்கிறனால இந்த தலைவனும் அவர்களோடு சேர்ந்து இருப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருப்பதை கேள்விப்பட்ட இந்த 100க்கு அதிபதி, இந்த 100க்கு அதிபதியை குறித்து வேற ரொம்ப பெருசா வேத புஸ்தகத்துல சொல்லப்படல, சில இடங்களில் மாத்திரம் சொல்லப்பட்டார். இந்த 100க்கு அதிபதி இயேசுவை கேள்விப்பட்டவன், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வருகிறேன், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவன் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா.
நம்மளா இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரை கையோட கூட்டு போயிடுவோம். கையோடு கூட்டு போய் நீங்க இப்பவே வந்து என் வேலைக்காரனை சொஸ்தமாக்குங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சத்தமா அல்லேலூயா. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? மேபி எனக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்திருக்கும்னா, இயேசு கிறிஸ்துவை கையோடு கூட்டு போய் அந்த வீட்டில் அவர் வந்து அவருடைய கரங்களை வைத்து அந்த வேலைக்காரன் மேல் கரங்களை வைத்த உடனே அவன் சொஸ்தமாவான், அவன் குணமடைவான் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருந்த விசுவாசம் சற்று வித்தியாசமானது, தனித்துவமானது. அதுக்கு நான் ஒரு பேரை வச்சிருக்கிறேன், முரட்டுத்தனமான விசுவாசம். அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த முரட்டுத்தனமான விசுவாசம் நமக்கு தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முரட்டுத்தனமான விசுவாசம் தேவை. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நான் வரேன், கூட வரேன். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தாராம். திரளான ஜனங்களை பார்த்தபோது அவர் மனதுருகினார் என்று வசனம் சொல்லுகிறது. He was a compassionate father. ஜனங்களுடைய உபத்திரவங்கள், போராட்டங்கள், வியாதிகள், மரணப்படுக்கையிலே அவர்களை பார்த்தபோது மனதுருகி அவர்களை உயிரோடு எழுப்பினார், மனதுருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளிலும் அவர் மனதுருக்கம் நிறைந்தவராய், பாடுகளில் உபத்திரவங்களில் இருக்கிற ஜனங்களை பார்த்தபோது மனதுருக்கம் நிறைந்தவராய், அவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் அவர்களை சொஸ்தமாக்கினார், அவர்களை பலப்படுத்தினார் என்பது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அந்த 100க்கு அதிபதி, ஆண்டவரே என் வேலைக்காரன் மிகவும் வேதனைப்படுகிறான், கொடிய வேதனைப்படுகிறான், நீர் வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், சரி நான் வரேன், போங்க நான் வரேன். ஆனால் அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் பாருங்களேன். நமக்குள்ள எப்படி விசுவாசம் இருந்திருக்குன்னா, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குவார், குணப்படுத்துவார். ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து கை வைக்கும்போது அற்புதம் நடக்கும்ன்ற நம்பிக்கை நமக்குள்ள கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வர தேவையில்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆங்கில வேத புஸ்தகத்தில் ஜீசஸ் வாஸ் ஸ்டன்ட், அமேஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஆண்டவரே அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறாராம். அல்லேலூயா. ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்மாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதியோ, நீர் என் வீட்டிற்கு பிரவேசிக்க நான் பாத்திரவன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த காலவேளையில ஏதோ ஒரு குழப்பத்தோடு இந்த உபவாச ஜெபத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையை மாறுவதற்கு. விசுவாசிக்கிற சத்தம் அல்லேலூயா. ஆமென். அவருடைய ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றுவதற்கு. இங்க இருக்கிற பல பேர் அதை நம்ம அனுபவித்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். அப்படித்தானே? சோர்வு நேரங்களில், எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்த நேரங்களில், காரியம் தலைக்கு மேல போயிருச்சே, கைக்குடி வரலையே, பயங்கரமான தேவை மலை போல எழும்பி நிற்கிறதே, அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரும்போது, பயங்கரமான தேவைகள் வரும்போது கர்த்தர் வார்த்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க, எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். வார்த்தை அனுப்பி கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து என்ற வார்த்தையின்படி சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பினால்தான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கர்த்தர் நல்லவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறாராம். சத்தம் ஒரு அல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த 100க்கு அதிபதிக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் இருந்த அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. நீங்க வீட்டுக்கெல்லாம் வரணுன்ற அவசியமே இல்லை. ஆண்டவர் லூக்கா எழுதுறாரு, ஆண்டவர் அவர் வீட்டுக்கு கடந்து போனார்.
அந்த வீட்டுக்கு வர்றதை பார்த்து அந்த 100க்கு அதிபதி ஆண்டவரை வீட்டுக்குள்ளெல்லாம் வர வேணாம், வேலைக்காரன்ட்டு சொல்லி அனுப்புறாரு. அவர் என் வாசலை மதிக்கிறதுக்கெல்லாம் நான் பாத்திரவன் அல்ல. சொல்ல போனா இன்னொரு வார்த்தையை அவர் சேர்ந்து எழுதுறாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவனாக எண்ணவில்லை, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில ஒருவேளை பலவிதமான போராட்டங்கள், இந்த உபவாச ஜெபத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் மாற வேண்டும், ஏதோ ஒரு நீண்ட தடை என் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தடை மாறவில்லை, இந்த காரியம் எப்போது முடியும் என்று ஒருவேளை சில காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க. அல்லேலூயா. இந்த காலவெளியில அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்பி உங்களை உயிர்ப்பிக்க அவர் இன்றும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சத்தமோர் அல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. வசனம் ஜீவன் உள்ளது. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழும்போது வார்த்தையில் வல்லமை படைத்தவராக இருந்தார். அதிகாரத்தோடு அவர் பேசினார். அல்லேலூயா. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. அதனாலதான் ஒரு திரள் கூட்டம் எப்போதும் இயேசு கிறிஸ்துவோடு பின் சென்று கொண்டே இருந்தார்கள். 4 விதமான கூட்டம் அவர் பின் சென்றுதே இருந்துச்சு. ஒன்று, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி 12 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இன்னொரு கூட்டம் அவரை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே இருந்துச்சா. அவர் எங்க போனாலும் நல்ல ஃபுட்டு கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். அவர் எங்க போனாலும் திரளான கூட்டங்கள் அவரை பின் சென்றார்கள். வெறும் 12 பேர் மாத்திரம் அவரை பின் செல்லல, பயங்கரமான திரளான கூட்டங்கள் அவரை பின்பற்றினார்களாம். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ஒரு இடத்திற்கு இயேசு கிறிஸ்து டிராவல் பண்ணுவாரானால் கிட்டத்தட்ட 30,000க்கும் 40,000க்கும் கூட்டம் எப்போதும் அவர் பின்னாடி சென்றுட்டே இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 30,000 ஜனம். பாருங்க, அவ்வளவு ஒரு பெரியான திரள் கூட்டம் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் பின் சென்று கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஒன்று, நல்ல சாப்பாடு கிடைக்கும்ன்ற கூட்டம். எப்பவுமே திருப்தியா கர்த்தர் வச்சுப்பார், நம்மளை ஒரு நாளும் கைவிட்டுற மாட்டார்னு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் அவர் பின்னாடியே சென்றுட்டே இருந்துச்சு. எப்போ இவருடைய வாயிலிருந்து குற்றம் கண்டுபிடிக்கலாம், பரிசேயர்கள் எப்போதும் ஒரு கூட்டம் பின்னாடி போய் ஆள் அனுப்பி ஸ்பை வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, இவரை எப்பொழுது கீழே தூக்கலான்னு சொல்லி. ஆனால் இன்னொரு கூட்டம் அவருக்கு பின் சென்ற ஒரு கூட்டம், சத்திய ஜீவ வசனம் வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு அப்படின்னு ஒரு கூட்டம் பின் சென்றுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நாம எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க இந்த காலவேளையில அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருந்தது. அவர் அதிகாரத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணாராம். அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் வேற மாதிரியும் கொஞ்சம் நேரம் தாமதமாகவும் போய் அந்த காரியத்தை நிறைவேற்றல. அவர் வசனம் சொல்லுகிறபடி, அவர் சொன்னபடி, ஆமென், அவர் வசனம் சொல்லுகிறபடி அது அப்படியே ஆகிற்று. அது அப்படியே நடந்தது. கொஞ்சம் கூட மாறல, கொஞ்சம் கூட டைம் மிஸ் ஆகல. இந்த காலவேளையில ஏதோ ஒரு காரியத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த காலவேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அது ஏற்ற நேரத்தில் சொன்ன டைம்ல நிறைவேறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி சத்தமாவர் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்ததாம். ஆதியிலே வானத்தையும் பூமியும் கர்த்தர் படைத்தார், வார்த்தையின் மூலமாய் படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 நிறைய வசனங்களை அதை நான் சொல்ல முடியும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 7ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணினார், ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார், அது அப்படியே ஆகிற்று. ஆமென். 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 15ஆம் வசனம், 24ஆம் வசனம், இது எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் வசனம் கீழே முடியும் போது ஒரு வார்த்தை இருக்கு, அது அப்படி ஆகிற்று. இந்த கால வேளையில அவருடைய ஒரு வார்த்தை போதும் இந்த வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு. அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், அவர் அதிகாரத்தோடு அவருடைய வார்த்தைகள் இருந்தது. ஆமென்.
மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் 29ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், மத்தேயு 7, 28, 29, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அத்தாரிட்டிவா பேசினாராம். மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26, 27 நீங்கள் கவனித்து பாருங்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நமக்கு நன்கு தெரிந்த வசனம். ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கரங்களை வைத்து சத்தம் அல்லேலூயா. இந்த காலவேளையில் அவருடைய ஒரு வார்த்தை போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் ஒரு வார்த்தை போதுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆனா நமக்கு நல்ல வசனத்தெல்லாம் கேட்டாலும், நல்லா கிறிஸ்தவர்களா நம்ம இருந்தாலும், 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசியா சபையில நல்ல ஒரு நிலைமையில் இருந்தாலும், அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் காற்று அலைகளை போல சில நேரங்களிலே அது ப்ராக்டிக்கலாக பேசணும்னா சில நேரத்தில் அப்படியே அசைஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அநேக நேரத்தில் விசுவாசம் இல்லாத மாறிடுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது நான் சொன்னேன், அவர் அற்புதம் செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய் அவர் எல்லா இடங்களும் சுற்றி திரிந்தார். அப்படி போகும்போது ஒரு கூட்டத்தின் நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிற்று. கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரால் அற்புதம் செய்யவே முடியலையா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை குறைஞ்சிருச்சுன்னு இல்லை, அவருடைய நாமத்தில் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைக்கு வல்லமை குறைஞ்சிருச்சுன்னா இல்லை. வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை அது போதிக்கின்றது. அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவரால் அநேக அற்புதங்களை அந்த இடத்தில் செய்யக்கூடாமற் போயிற்று. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வல்லமையான வார்த்தை, ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாரு. அந்த ரட்சிப்புக்கான விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதையும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம் பலவீனம் உள்ளவர்கள் அவருக்கு நல்லா தெரியுங்க. நம்ம பர்ஃபெக்ட் இல்லைன்னு நல்லா தெரியும். சீசர்களுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தார். இந்த சீசர்கள்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது. கூட இருந்த 12 பேரும் அதில் ஒருத்தர் ஒரு மாதிரி போயிட்டாரு. மற்ற ஆடுங்க எல்லாமே, மற்ற பேர் எல்லாரும் பயங்கர, அவங்க என்னைக்கு ஆவியானவர் அவங்க மேலே வந்தாரா அவங்களுடைய நிலமெல்லாம் மாறிடுச்சு. என்னைக்கு பெந்தைகோஸ்து நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியானவர் அச்சாரமான ஆவியானவர் அவர்கள் இறங்கினாரோ அவங்களுடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு முன் பரிசுத்த ஆவியானவருக்கு பின்னு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இயேசுவோடவே டிராவல் பண்ணுறாங்க, அற்புதத்தை பார்க்குறாங்க. அவர் 5000 பேரை போஷிக்கிறார். அற்புதத்தை கண்ணால் பார்க்குறாங்க. மரித்து போனவரை உயிரோடு எழுப்புறார், கண்ணால் பார்க்குறாங்க. வியாதி குணமாகுது. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கு. வியாதியஸ்தர்கள் குணம். எல்லாத்தையும் பார்த்தாலும் அநேக நேரத்தில் அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லாதவர்களாக தான் இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி இயேசுவை முதல் முறை சந்திக்கிறார். ஆனால் இந்த விசுவாசிங்க, இந்த கூட இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அப்படி இல்லை. எப்பவுமே அற்புதத்தை பார்த்த கூட்டம். இன்ஃபேக்ட் ஆண்டவர் அந்த 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, வேலைக்கார சொஸ்தமான்ற கூட்டத்தெல்லாம் இந்த கூட்டம் தெரிஞ்சு கூட இருக்கிறதெல்லாம் கேட்குது, எல்லாம் கூட கேட்குது. அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, அப்பா இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயும் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி அவருக்கு பின் செல்லுகிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறதாகவும் நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாம் கேட்டாலும் இப்போ கப்பர்நகூம்ல முடிஞ்சு எல்லாம் மினிஸ்ட்ரி மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ கப்பல்ல ஏறி அடுத்த பக்கம் போகணும். பெரிய அலைகள் இப்போ
பயங்கரமான ஒரு காரியத்துல மாட்டிக்கொண்டார்கள். மத்தேயு 8:26-27 படிச்சு பாருங்க. பயங்கரமான ஒரு காரியத்துல மாட்டிக்கொண்டார்கள் இயேசு அதே படகில். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்பட்டத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரை, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இன்னொரு காஸ்பல் புக்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கும். நாங்க மடிந்து போவதுமோக்கு கவலை இல்லை ஆண்டவரே, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தூக்கம் தேவையா அப்படின்னு நம்ம மொழியில கேட்கறாங்க. அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். அவர் அதற்கு ஏந்து தான் திட்டுறாரு. அற்ப விசுவாசிகளே, அற்ப என்ன மீனிங்ல சொல்றாரு? ஏன்டா கூட இந்த அவ்வளோ அற்புதத்தை பாக்குறீங்க, இன்னுமா என் மேல விசுவாசம் வரல? இதே கேள்வியை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு. இத்தனை வருஷமா ஆண்டவர் ஆராதிக்கிறோமே, இத்தனை வருஷமா கர்த்தரை அவருடைய வார்த்தையை நம்புறோமே, ஆனா அநேக நேரங்களில் சூழ்நிலைகள் மேலே எழும்பும் போது அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதை விட்டு விட்டு நமக்கு முன்பதாக இருக்கிற மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோமே. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஐயா உனக்கு என்ன தெரியும், எங்க பிரச்சனை வேற, நாளைக்கு கடன்காரன் வந்து நிற்பான், லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், எல்லாம் பண்ணோம், இப்போதான் நீ வரீரு, ஒன்றும் ஈஸியாக பேசிட்டு போயிடுவாரு. கேட்க எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு எப்படியா அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் கூட இருக்கிறேனேப்பா. வாழ்க்கை என்கிற படகில் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நித்திரையாக இருக்கிறாருன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஆமென். அவர் அமைதியாய் இருக்கிறார் என்றால் அதற்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தில் வேரூன்றி கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறதே. அவ்விசுவாசம் பாவம் என்று வசனம் போதிக்கிறது. அவ்விசுவாசம் பாவம். நம்ம நினைக்கிறோம் பெரிய பாவம் தான் பாவம். இல்லை, சின்ன அவ்விசுவாசம் பாவம். ஒரு காரியத்திற்காக நல்ல ஜோம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஜோம் பண்ணுறோம். ஆனால் ஜோம் பண்ணி அடுத்த நிமிஷமே நமக்குள்ள அலைகள் அப்படியே மாறுகிறது போல அன்ஸ்டெபிலிட்டி நமக்குள்ளே வருகிறது. ஜோம் பண்ணுமே, நடக்குமா நடக்காதா, டாக்டர் வேறு இப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு, அத்தை வாரம் டெஸ்ட் போகணுமே, என்ன காரியத்தை கொடுத்து பயம்படுத்த போகிறான் அப்படின்னு நான் கண்ட காரியத்தால் யூடியூப்லையும் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்து தேவையில்லாத அவ்விசுவாசம்லாம் உள்ளே வந்து அப்புறம் நம்ம அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காததுக்கு, அதிசயம் நடக்காததுக்கு காரணம் அவிசுவாசம் மாத்திரம்தான். சத்தமா ராமன் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல கொண்டு போயிட்டீங்களா, உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வரணும். எப்படி தெரியுமா? என் தேவன் எனக்காக எதாகிலும் ஒன்றை நிச்சயம் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். எதாகிலும் செய்வார்னு சொல்றதை விட சரியானதை அவர் உங்களுக்காக செய்வார். அந்த நிச்சயம் இந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருந்தது. நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவரே, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க போதும். எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு அந்த நம்பிக்கை வேணும்னு விரும்புறீங்க? அந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் பலவீனம் உள்ளவர்கள் தெரியும். அந்த சீஷர்கள் அற்ப விசுவாசிகளை ஏன்பா பயப்படுறீங்க என்று சொல்லி காற்றும் கடலையும் எழுந்து அவர் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் இவனுங்க சொல்றாங்க பாருங்க, 27ஆம் வசனத்துல, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு. இதுல என்ன பெரிய காமெடினா, இவ்வளவு வருஷம் கூட டிராவல் பண்ணி எல்லாம் அற்புதத்தை பார்த்தவங்க இப்ப சொல்றாங்க ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, எப்படி அதான் இவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, இதுங்களை வச்சுன்னு என்னத்தை தான் சொல்லி கொடுத்துச்சு ஆண்டர். அப்படிலாம் நம்மளை ஒரு நாளும் அவர் நம் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் கூட போன அந்த சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நாம் செய்கிற ஜபங்களில் இந்த ஒரு அழகான ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. கை உயர்த்தி கேளுங்க பாப்பா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஆஃப் ஃபெய்த் ஓ காட். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய அதிசயங்கள், அவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகள் அற்புதம் செய்ய அது ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்தது. ஆனால் அதே நேரத்தில் தம்முடைய தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்புக்கான விசுவாசம் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் அவர் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அலங்கார வாசல்ல அலங்கோலமா ஒருத்தன் படுத்துட்டு இருக்கிறான்.
ஒரு நாளும் ஜனங்கள் போகிற வரவங்கிட்டலாம் பிச்சை கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறவன் ஒரு நாள் பேதுரும் யோவானும் நேரத்தில் கடந்து போகும்போது அவர்களை பார்த்து பிச்சை கேட்கும்படி கையெழுந்த போது வசனம் சொல்லுகிறது, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். ஒருத்தனை மூஞ்சி கிட்டவே பார்த்துருக்கிறாங்க. எதுக்கு பார்த்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ என்னை உற்று பார்க்கறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பேதுருக்கும் யோவானுக்கும் அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இருந்துச்சு. மேபி அவன் ஒருத்தனை பார்க்கும் போதே இவனுக்குள்ள அந்த ரட்சிப்போக்கான விசுவாசம் நம்பிக்கை இருக்குதான்றது மேபி ஆவியானவரால் அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அவனை உற்று பார்த்தார்கள், உற்று கவனித்து பார்த்தார்கள். ஏன் என்ன கவப்பாண்டி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, இவனுக்குள்ள அந்த ஹீலிங்கான விசுவாசம் இருக்குதான்னு கவனித்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே சொன்னாங்க, என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று கரங்களை பிடித்து தூக்கி எடுத்து விட்டார்களாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வேதத்தில் செஞ்ச எல்லா அற்புதங்களுக்கு பின்பதாக இந்த ஃபெய்த் இருக்குதா அப்படின்னு பார்க்கிறார். இந்த விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசம் வித்தியாசமான விசுவாசம். இந்த காலவெளியில் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று பார்ப்பதை விட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எப்படி அவனுக்குள் காணப்பட்டது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் வெகு சீக்கிரமாக நம் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் விசுவாசி கிடையாதுங்க. நூற்றுக்கு அதிபதி ஒரு விசுவாசி கிடையாது. அவன் ஒரு புறஜாதியார், இஸ் ஜென்டைல், ஒரு அவ்விசுவாசி. சொல்ல போனா அந்த நாட்களில் யூதர்களுக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சான். மிகப்பெரிய டிஃபரன்ஸ். இந்த யூதர்கள் ஒரு நாளும் புறஜாதிகிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த யூதர்களுக்கு ஒரு நினைப்பு, ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷனல் நினைப்பு என்னன்னா, அவங்க தான் பரலோகத்தின் புத்திரர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அநேகர் பரலோகத்தில் சேர்க்கப்படுவார்கள். பந்தி இருப்பார், ஆபிரகாம் ஈசாக்கோடு பந்தி இருப்பார்கள். ஆனால் பரலோகத்தின் புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருளிலே தள்ளப்படுவார்கள். யாரை குறித்து சொல்றாருன்னா, ஆண்டவரை விசுவாசிக்காத இந்த யூதர் கூட்டம். இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துல சில வீடியோஸ்லாம் யூடியூப்ல பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். யூதர்கள் என்று சொல்லப்படுகிற, ஆபிரகாமின் சந்ததி என்று யெகோவா தேவனை வணங்குகிறேன் என்று சொல்லுகிற யூதர்கள், ப்ராப்பரான யூதரை போய் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா, அவர் தெய்வமான்னு கேட்டீங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவ கொஞ்சம் கூட சட்டை பண்ணவே மாட்டான், மதிக்கவே மாட்டான். சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவா அவர் இஸ் ஜஸ்ட் நார்மல் மேன், இஸ் ஜஸ்ட் அ ப்ராஃபிட். அவர் தெய்வம்லாம் கிடையாது. இன்னைக்கும் போயிட்டு அழுகையின் செவரில் அவர்கள் முட்டி முட்டி ஜோம் பண்ணுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, மேசியா வருவார் என்று சொன்னார்களே, அவர் சீக்கிரம் வரணும். இன்னி வரைக்கும் ஜோம் பண்றாங்க. ஆனால் மேசி ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்குமே யூதர்கள் புறஜாதியர்களை பார்த்தாங்கன்னா அவங்க பார்வையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய நோக்கம், அவங்க பேச்சு எல்லாம் டிஃபரன்ஸா மாறிடும். இந்த ரோமர் எம்பையர், இந்த ரோம காரியத்திலே வளர்ந்தவன் இந்த நூற்றுக்கு அதிபதி சென்ச்சுரியன். இவன் ஒரு விசுவாசி கூட கிடையாது. ஆனா அந்த விசுவாசிக்குள்ள எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். வெறும் கேள்விப்பட்ட உடனே எப்படி இவனுக்குள்ள இவ்வளவு விசுவாசம் வரும்? நம்மளதான் நிறைய இவ்வளவு வருஷமா கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இதுவரைக்கும் நமக்குள்ள பேசுற எனக்குள்ள வந்ததே இல்லை. உண்மையா சொல்ல போனா கேள்விப்பட்டவங்களுக்குள்ள எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத விசுவாசம்? என் வீட்டுக்கெல்லாம் வருவதற்கு நான் பாத்திரவன் அல்ல ஆண்டவரே, நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்ற அந்த ஒரு நிச்சயம் எப்படி அவனுக்குள்ள காணப்பட்டது? அது ரொம்ப அழகா லூக்கா எழுதுகிறாரு. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். முதலாவது அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு அவனுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த காலவேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார், நமக்கு அற்புதம் செய்கிறார், எல்லாம் ஓகே. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு நமக்கு இருக்கா? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆவியானவர் கேட்க விரும்புகிறாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு இருக்கா நமக்கு?
தெளிவான வெளிப்பாடு இருக்கா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது, உடனே அவன் மைண்ட் எங்க போகுது பாருங்க, அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். சத்தமா சொல்லுங்க, கேள்விப்படுகிறான். என்னன்னு கேள்விப்பட்டிருப்பான்னா, அவர் அற்புதம் செய்கிறவர், அவரால் வியாதிகளை குணமாக்க முடியும். அப்போ இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது, இந்த இயேசுவால என் வேலைக்காரனுக்கு ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். நல்லா கவனிங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன், இந்த 100க்கு அதிபதி ஒரு அவிசுவாசி, ஒரு புறஜாதி. அப்புறம் எப்படிங்க கேள்விப்பட்ட உடனே இப்படிப்பட்ட விசுவாசம் வரும்னா, வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமையர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரால் ஏவினபடி எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனித்து பார்ப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ முதல்ல எங்க ஆரம்பிச்சது? அவன் கேள்வி, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். ஒரு புறஜாதி யூதர்கிட்ட பேசவே முடியாது, அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் இயேசு கிறிஸ்துவ அந்த காலத்துல ரபாய் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். ரபாய்னா டீச்சர்னு அர்த்தம், போதகரேன்னு கூப்பிட்டாங்களாம். அதுவும் ஒரு போதகர் வந்து ஒரு அற்பமான, இந்த எக்ஸாக்ட் வார்த்தை, அற்பமான ஒரு புறஜாதி கிட்ட பேசுறத உலகம் ஒத்துக்காது. ஒரு பெரிய கல்ச்சரல் டிஃபரன்ஸ் அங்க இருக்குது, ஒரு பெரிய ட்ரெடிஷனல் டிஃபரன்ஸ் அங்க இருக்கு. ஈஸியா ஒரு யூதர் போயிட்டு புறஜாதியர் வீட்டுக்கும் அங்க இருந்து இவர்களும் இது பண்ண முடியாது, பெரிய கேப். ஆனா இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ காரியத்தையும் தாண்டி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் குணமாகணும். அல்லேலூயா. கேள்விப்படுகிறான் என்று சொன்னதை விட அவனுக்கு ஒரு தெளிவான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்றைக்கு கிடைத்ததுதான் சொல்லணும். அல்லேலூயா. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் கவனித்து பார்ப்பீர்களானால், எபிரேயர் 11:1-6, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. 6ஆம் வசனம் பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சத்தமர் அல்லேலூயா. அப்போ விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல வசனத்தில் தேறினவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டுமா? சத்தமராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வசனத்திற்கு நேரம் செலவிடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனத்திற்கு நேரம் செலவிடும். ஆமே. இந்த கடைசி நாட்களில் வசனத்தை வாசிக்க கேள்வி உண்டாக நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. சும்மா ஆண்டரை விசுவாசம் கொடுங்கன்னா சும்மா வராது. வசனம் தெளிவா சொல்லு, விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி எங்கிருந்து வரும்? தேவனுடைய வசனத்தினாலே. அப்புறம் ஆவலா வசனத்தை எடுத்து வாசிக்கணும். அந்தி சந்தி மதியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். கர்த்தரின் சத்தத்தை கேட்பார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அப்படி வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தர் சொல்றார். அப்போ வசனத்திலே வேர் கொண்டவர்களாய், சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க, வசனத்திலே வேர் கொண்டவர்களாய். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வசனத்திற்கு அதிக நேரம் நாம் செலவிடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் சொன்னேன், அவ்விசுவாசம் பாவம். அவ்விசுவாசம், ஆமா, இந்த அவ்விசுவாசம் எப்போ வரணும்னு நமக்குள்ள தெரியாது. நல்லா ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணியிருப்போம், நல்லா இந்த 2 மணி நேரம் ஃபாஸ்டிங் பண்ணி நல்லா வசனத்தை கேட்டு போயிருப்போம். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு காரியம் நம்ம ஃபோனில் வந்துடும், ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துரும், உடனே ஷார்ட்டட் எல்லாமே டமால் ஒழிச்சு போய், ஐயோ ஆண்டவர் பண்ணுவாரா,
ஆண்டவர் செய்வாரா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் சற்று கவனித்து பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தையும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், அதுதான் மேட்டர், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன். கர்த்தர் செய்வாரா? அதான் ஒரு காரியத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்களே, அப்புறம் ஏன் நம்ம போய் அதே இந்த புண்ணு வந்துருச்சுன்னா அது அறவே விட மாட்டோம். சில பேர் பிடிச்சி நோண்டினே இருந்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களை காட்டிலும் வல்லமையானவர். அவருடைய ஒரு வார்த்தை போதும். உங்களுடைய சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் அவருடைய ஜீவன் உள்ள ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட விட்டுட்டீங்களா, ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நமக்கு தெரியாதங்க அவருக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சிட போது. அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாய் அவர் செய்கிறவர். ஆமென். பந்தியில திராட்சரசம் காலி ஆயிடுச்சு. இப்போ ஒரே பிரச்சனை, ஒரே பரபரப்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் இயேசுவிடத்தில் வந்து சொல்லு, ஐயாப்பா இது பந்தி இது எல்லாமே காலி ஆயிடுச்சாப்பா போது அன்று ஒரே வார்த்தை சொன்னாரு, சரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் நேரம் இன்னும் வரவே இல்லையாம்மா. ஒருவேளை பயங்கரமான போராட்டங்கள், சூறாவளி போன்ற ஒருவேளை காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது அடித்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவரே நான் நல்லா ஜோபிக்கிறேன், நல்லா வாசிக்கிறேன், ஆலயத்திற்கு வரேன், ஆனால் இன்னும் ஒரு காரியம் மாறதெல்லாம் முடியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருவேளை பல கவலைகளோடு இந்த இடத்தில் உட்கார்ந்து சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, ஆண்டவருடைய ஏற்ற நேரம் வரும். ஆண்டவருடைய ஏற்ற நேரம், ஐயா இன்னும் எவ்வளோ நாளையா நாங்கள் காத்திருக்கிறது? நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கலாக இன்னும் எத்தனை நாட்கள் நான் காத்திருக்க வேண்டும்? எனக்கு அதற்கான பதில் எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு உண்மையாகவே தெரியாது நீங்கள் என்ன வழியில் போயிட்டு இருக்கிறீங்கன்னு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவருடைய ஒரே ஒரு ஜீவனுள்ள வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்த சந்தோஷத்தால் உங்களை நிரப்பி. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த யாவரையும் அவர் சும்மா அவர் அனுப்பவே இல்லை, யாவரையும் நிறைவாய் கர்த்தர் சந்தோஷத்தோடு அனுப்பினது போல இந்த காலை உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற அவர் மேல் நம்பிக்கையே வந்திருக்கிற உங்களை ஒரு நாளும் துக்கத்தோடு அவர் அனுப்ப மாட்டாரு. நிறைவாய் உங்களை அனுப்புவதற்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமையானவர். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ நம்ம இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஒன்று எதிர்பார்க்கிறாரு, நான் ஹீல் பண்றதுக்கு ரெடிப்பா, நீ கேட்கறத கொடுக்கறதுக்கு நான் ரெடி. இன்னைக்கும் என் ஜீவனுள்ள வார்த்தை இட்ஸ் வெரி ரெடி. ஒரு வார்த்தை பேசினா போதும், அற்புதம் நடக்கும், எல்லாம் ரெடி. ஆனா உன் வாழ்க்கையில் நான் அவனை எதிர்பார்க்கிறேன், அந்த ரட்சிப்பாக்கான விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? Do you have that faith? உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அந்த நம்பிக்கை இருக்கா? விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இயேசு வந்து எமக்கு வச்சு. ஆனா நான் சொல்ற விசுவாசம் சில நேரத்தில் இந்த முரடத்தனமான விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. என் வீட்டுக்கெல்லாம் நீங்க வரணும் அவசியமே இல்லை ஆண்டவரே. இது வேற கான்டெக்ட்னே அவர் சொல்றாரு. ஏன்னா இவர் ஒரு புறஜாதி, இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், அதுவும் ஒரு டீச்சர் எங்க வீட்டுக்குள்ள எப்படி வரதுக்கு அதுக்கு நான் பாத்திரவான இல்லை. ஆனா இருக்கிற இடத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அற்புதம் நிச்சயம் நடக்கும் ஆண்டவரே. நீங்க எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை குறித்தவன் கேள்விப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு அவனுக்கு உண்டாகிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சீக்கிரமாக, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமா? நம்ம ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இயேசுவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது.
இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை பெற்றவன் அந்த விசுவாசத்தை வச்சுட்டு சும்மா இல்லைங்க, அதை பிராக்டிஸ் பண்ணாராம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்றாரு. அதான் சொன்னேன், யூதர்களும் புறஜாதியரும் ரொம்ப வித்தியாசமானவங்க. ஆனால் அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தாண்டி விசுவாசத்தை வச்சுட்டு சும்மா இல்லை, அவன் எழும்பி போய் இயேசு இடத்துல வேண்டிக் கொள்கிறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணுறான். இதெல்லாம் ஒரே நாள் நடக்கிற காரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, தேவ சமூகத்தில் நம்ம இணையும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கேள்விப்பட்டவன் அதை அப்படியே விசுவாசிக்கிறான். அவன் இன்னைக்கு 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசின்னு சொல்றோம், 40 வருஷம் விசுவாசின்றோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு ஒரு தெளிவான வெளிப்பாடு இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிப்பாடு இருக்கா நமக்கு? காலத்தை பார்த்தால் போதர்களாக வேண்டி நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைய போல இருக்கிறீங்களேப்பா. நம்ம மொழியில் சொல்ல இன்னும் புட்டி பாலை குடிச்சுன்னு இருக்கிறீங்களேப்பான்றார் பவுல். ஹலோ, விசுவாசத்துல தேறினவர்களாய் வரணும்ன்றார் கர்த்தர். அவன் இன்னும் நான் ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு வரேன், அப்போ இன்னும் விசுவாசம்லாம் புட்டி பால்லே இருக்காத, நீ இன்னும் தேறினவரா வளரணும்னு கர்த்தர் சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அப்போ அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அதை அப்படியே வைக்காம அவன் ப்ராக்டிஸ் பண்றான். அதனால தான் பாருங்க, மத்தேயு 8:13 ஆண்டவர் சொல்றாரு, என் வல்லமை உன குணமாக்குச்சு, போ, என் வல்லமை உன குணப்படுத்துறோம்லாம் கர்த்தர் சொல்லல, உன் விசுவாசத்தின்படியா கடவுது. உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள உயர்த்தப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு முழு நிச்சயமாய் அவரை கண்மூடி, சொல்ல போனா கண்மூடித்தனமாய் நம்புகிறீர்களோ, ஆண்டவர் விசுவாசத்தை தான் அப்ரிஷியேட் பண்றாரு. எல்லா அற்புதத்திற்கு பின்னாடியும் பாருங்க, ஆண்டவர் என் வல்லமை ஒன்று ஹீல் பண்ணுச்சுப்பா. அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய கட்சியின் ஓரத்தை தொட்ட போது, வல்லமை புறப்பட்ட போது ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்லி, என் வல்லமை உன்னை குணப்படுத்துச்சு, போயிட்டு வான்னு சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அவர் மேல் வைத்திருக்கிற, நாம் அவர் மேல் வைத்திருக்கிற ஃபெய்த்தை அப்ரிஷியேட் பண்றாராம். அல்லேலூயா. இந்த செஞ்சுரியனுக்கு தான் அப்ரிஷியேட் பண்றாரு. போயிட்டு வாப்பா, என் வல்லமையான வார்த்தை அவனை குணப்படுத்துறன்னு சொல்ல, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகடவது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு நமக்கு வேண்டும். கையை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு வேணும். நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இயேசுவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு. ஒரு நாள் தாங்க இயேசுவை குறித்து, இவனை குறித்து பெருசாக எங்கேயும் சொல்லப்படலை, கேள்விப்படுகிறான். அந்த கேள்வி அவனுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குது. அதெல்லாம் சொன்ன வார்த்தையில நாம் கட்டப்பட வேண்டும். ஆமே. இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஃபோன் நம்ம டைமெல்லாம் தூக்கிறது. ஃபோன் நம்ம கையில் இருக்கிற டைமை தூக்கிற, சும்மா அப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னா, நான் 2-3 நாள் முன்னாடி ஒருத்தர் வந்தார், பேசிட்டே இருந்தார், இந்த ஃபோன் எப்பா அப்படின்ட்டு பயங்கரம் புலம்பிட்டு இருந்தார். சும்மா பார்ப்பேன், விடிய காலம் 4 மணி ஆயிடுது அப்படின்றார். சும்மா அப்படி இப்போ ரீல்ஸ் வருது, ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறேன், என்னதான் பார்க்குறேன் எனக்கும் தெரில, ஆனால் விடிய காலம் 4 மணி ஆயிடுது, டைம் போயிடுது. இப்போ ஃபோனு பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, தேவையான டைமில் பார்த்துட்டு. இன்னொருத்தர் ரொம்ப அழகாக அதை டிசிப்ளின் பண்ணி சொல்லிட்டார், 7 to 7:30 தான் என் ஃபோன் டைம், அதுக்கு மேலே என் ஃபோன் தொட மாட்டேன். அப்போ அந்த மாதிரி ஆவியானவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி டைம்லாம் செலவிடுறதை விட வேத வார்த்தை உங்களுக்குள்ள போக 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 விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண, உங்களை ஸ்ட்ராங் பண்ணுவார், உங்களை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ண அது போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க, அதனால தான் உட்காந்துருக்கிறோம். கேள்விப்பட்டதோடு இல்லாமல் அவரை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ரெண்டாவது, அவருடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சான். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அப்படியே நிப்பாட்டல, வெளிப்பாடு மட்டும் அப்படியே போயிடல, அவருடைய வார்த்தையை குறித்து வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. சத்தமர் ஆமென் சொல்லலாமா? 8:5 ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 8:5, நீ போ, நான் வரேன், போ பின்னாடி. நான் இப்ப இயேசு ஆண்டவரை என் வேலைக்காரன் அப்படின்னு சொல்ல உடனே இயேசு சொல்றாரு, நான் வந்தவனை சுஸ்தமாக்குவேன். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவன் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எப்படிங்க ஒரு புறஜாதிக்கு, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு புறஜாதிக்கு, அதுவும் ஒரு ரோம வழக்கத்தில் இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்திருக்கும்? சொல்ல போனா விசுவாசிகளா இருக்கிற நமக்குள்ளே சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விசுவாசம் வரமாட்டேங்குது. அதுவும் ஒரு ரோம வழக்கத்தில் இருக்கிறவன், ஒரு அவ்விசுவாசிக்கு ஒரு முரட்டுத்தனமான விசுவாசம். அதனால தான் சொல்றான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுமா ஆண்டவரே. அல்லேலூயா.
அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு அடைந்தவனாய் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினுடைய வல்லமையும் குறித்து வெளிப்பாடு உடையவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தை சும்மா வரலங்க அவனுக்குள்ள இருந்து. அதனால தான் சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இடத்துல பேசும்போது தன்னுடைய அதிகாரத்தை பற்றி அவன் சொல்கிறான் பாருங்களேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். மத்தேயு 8:9 பாருங்க. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வாகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றேன். என்ன சொல்ல வராருன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான புறஜாதியான ஒன்றத்துக்கும் உதவாத தகுதி இல்லாத என் வார்த்தைக்கே அதிகாரம் இவ்வளோ இருக்கு, வல்லமை இருக்குன்னா, நீர் சகல அதிகாரம் நிறைந்தவர், உம்முடைய ஒரு வார்த்தை போதும். நல்ல கரங்களை தட்டி புரிஞ்சவங்க சத்தமா அல்லேலூயா, ஆமென். ஒரு சாதாரணமான ஒரு புறஜாதியாகிய ஒன்றத்துக்கும் உதவாத எனக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்கு, என் வார்த்தையில இருக்கு, என் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு ஒருத்தர் நடக்கிறான்னு சொன்னா, நீர் சகல அதிகாரத்திற்கும் வல்லவராகிய தேவனாய் இருக்கிறீர். அந்த வெளிப்பாடு இருந்துச்சுங்க அவனுக்குள்ள. புரிஞ்சவங்க சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். அந்த ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ள இருந்தது. அதான் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து வெளிப்பாடு. நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம இங்கேயே வளர்ந்து வாசிக்கிறோம். சம்டைம்ஸ் அந்த எசன்ஸ் நமக்கு புரியாம போயிருச்சான்னு தெரியல. அவன் வார்த்தை குறித்து வெளிப்பாடு. அதனால சொன்னான், என் வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கும்னா உங்க வார்த்தை எவ்வளவு வல்லமையானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதனால தான் சொல்றான், நீங்க வீட்டுக்கு வரணும்லாம் அவசியமே இல்லை ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லலாம். இந்த காலவேளையில இந்த மதியான நேரத்தில் அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்பி உங்களை உயிர்ப்பிப்பார். இந்த மதியான நேரத்தில் சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். நேரம் போய்கொண்டே இருக்குது, ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். யோவான் 14:12 வாசித்து பாருங்கள். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். சத்தமா அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை. விசுவாசிக்கிறவர்களுக்கு பாருங்க, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை கவனித்து பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாபுக்கு எதுவான யாதொன்றும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இதெல்லாம் ஆல்ரெடி கத்திருந்த வல்லமைய, அவருடைய வல்லமையான வார்த்தையை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். சத்தம் அல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிராக்டிஸ், ஃபெய்த்தை பிராக்டிஸ் பண்ணணும் சொல்லுங்க. ஃபெய்த்தை, விசுவாசத்தை ஆமா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். மறுபடியும் இந்த பிராக்டிஸ் பண்றான். என்ன சொல்றானா, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே. ஸ்மித் விகில்ஸ்வர்த் அப்படின்னு ஒரு பயங்கரமான தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிஷனரி ஒருத்தர் இருந்தார், ஸ்மித் விகில்ஸ்வர்த். இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆண்டவர் அவருக்கு அதிகாரத்தின் நாவை கொடுத்துருந்தார். அதை எல்லாருக்கும் கத்தர் கொடுத்துரு. இங்க இருக்கிற உட்கார்ந்துட்டு இருக்கிற அவரை விசுவாசிக்கிற அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருக்கும் கத்தர் வரங்களை கொடுத்துருக்கிறார். சதமராமன் சொல்லுங்க பாப்போம். நிறைய நேரத்தில் அதை ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சவர், தன்னுடைய மனைவி அவர்கள் ஒரு கொடிய வியாதியால் பாதிக்கப்பட்டு மரித்து போனார்கள். அப்போ காஃபின், இது நடந்த உண்மை சம்பவம், காஃபின் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சர்ச் ஃபியூனரல் சர்வீஸ் எதுவும் நடக்குது, எல்லாத்தையும் நடக்குது. இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஆவியிலே கலங்கி போனவர், இந்த வைராக்கியத்தில் நிரம்பி அந்த சடலத்திற்கு நேரம் ஜோம் பண்ணாரோ, அந்த அம்மா உயிரோட எழுப்பி உட்காந்துருச்சான். உட்காந்து அந்த அம்மா கேட்டுச்சான், ஏன் நான் உயிரோட எழுப்புனேன்? இதெல்லாம் உண்மை, நான் கதை சொல்லலை, உண்மை, அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உண்மைகள். ஏன் எழுப்புனேன்? நான் ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுரு அப்படின்னு உடனே அதை புரிஞ்சு கொண்டு மறுபடியும் சொன்னாராம், ஏசு நாமத்தில் நீ வந்த இடத்துக்கு திரும்பி போன்னு சொன்னா, திரும்பி மறுபடியும் ஒன்று சேர்த்து போய் பாரு. வார்த்தையில் அவ்வளோ அதிகாரம் பாருங்க. அல்லேலூயா.
ஒரு நாள் ஸ்மித் விகில்ஸ்வர்த் அமெரிக்கா தேசத்திற்கு போகும்போது 4 நாட்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் இவரை தங்க வைக்கும்படி ஒரு வீட்டில் இவரை தங்க வச்சிருந்தாங்க. அந்த ஸ்திரீ வந்து விசுவாசி, அந்த கணவன் வந்து அவிசுவாசி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் கூட பிடிக்காத அவனுக்கு. ஆனால் அந்த அம்மாக்குள்ள ஒரு விசுவாசம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது எப்படியாவது விகில்ஸ்வர்த் கிட்ட சொல்லி இந்த அம்மா இவருக்கு ஜோம் பண்ணோம். ஆனால் அவரும் பிஸியான டைமில் அவருக்கு வந்து அந்த டைமே கிடைக்கல. 4 நாள் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மிக வல்லமையாக அந்த இடத்துல பிரசங்க அற்புதங்கள் நடந்தது. ஸ்மித் விகில்ஸ்வர்த் இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு இந்த அம்மா அவர் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. இப்போ கொஞ்சம் தூரம் போகணும். இந்த அம்மா ஓடியாந்து சொல்லிச்சான், ஐயா என் வீட்டுக்கு வந்து என் கணவருக்கு ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கய்யா, அவருடைய வாழ்க்கை மாறணும்யா. திரும்பி ஸ்மித் விகில்ஸ்வர்த் நான் வரேன்லாம் சொல்லல, ஒரே வாரத்தை சொன்னாராம், என் ரூமில் போட்டிருக்கிற அந்த பெட்டில் போட்டிருக்கிற பெட்ஷீட்டை மாற்றாதீங்க அப்படின்ட்டு போயிட்டாராம். இது இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஜோமோனை கூப்பிட்டா இந்த நாள் என்ன பெட்ஷீட்டை மாற்றாதான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இந்த கேள்வி அவளுக்குள்ள ஒரு காரியத்தை தூண்டிட்டு எதுக்கு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லாமல் அன்னைக்கு அந்த ராத்திரி அந்த அறையில் அவர்கள் தங்கினார்களாம். பெட்ஷீட்லாம் மாற்றலை. நடு ராத்திரியிலே அவன் தூங்கி கொண்டிருந்த கணவன் அலறி எடுத்து எழும்பி கொண்டவன் முழங்கால் பொடிட்டு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை ரட்சியும்னு ஜெபம் பண்ணானாம். என்ன ஆச்சுன்னு கூப்பிட்டு அந்த அம்மா கேட்டா பயங்கரமான ஒரு சொப்பனம், நரகத்தை குறித்தும் பயங்கரமான காரியத்தை குறித்தும் எனக்கு கனவு. என்ன நடந்துச்சுன்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் போட்டேன், 2 கையை உயர்த்தி நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பாருங்கள், ஸ்மித் விகில்ஸ்வர்த் வார்த்தைகள் இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய அதிகாரங்கள். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வான். அல்லேலூயா. அப்போ தைரியமா அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. தைரியமா நீங்க பேசுங்க. உங்க சூழ்நிலைகளை பார்த்து தைரியமா பேசுங்க. ஆமென். உங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. காரணம் அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையை குறித்து வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. அதனால சொன்னா, ஏன் அதிகாரத்துக்கே ஒருத்தன் கீழ்படுகிறானா, நீர் சகலத்திற்கும் அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. 3வது கருத்தை சொல்லி முடிக்கிறேன். அவனுடைய விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்ததாம். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் ஆச்சரியம். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க விசுவாசம் இயேசு ஆச்சரியப்பட வைக்குதா? இயேசு ஆச்சரியப்பட வைக்குதா? ஹலோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? ஆமா, சில நேரத்தில் விசுவாசமே இல்லாம விசுவாசியா மாறிடுறோம். இவனுடைய விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது. மத்தேயு 8:10 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8:10, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர் எங்கும் உள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ் யுவர் ஃபெய்த் அமேசிங் ஜீசஸ் டுடே? உங்க விசுவாசம் இன்னைக்கு இயேசு ஆச்சரியப்பட வைக்குதா? ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார். ஒருத்தனை பேதுரு வீட்டில் கூரையெல்லாம் பிரிச்சுட்டாங்க. கூரையெல்லாம் பிரித்து உள்ளே இறங்கினா இவனுக்கு ஒரே டென்ஷன், ஏன்டா வீடை உடச்சி. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல, அவன் அப்ரிஷியேட் பண்ணார். இவன் விசுவாசம் எப்படி இருக்குது பாரு. இந்த 12 வருஷம் பெருமாடு ஸ்திரீ வந்து ஆண்டவர் எம்எல்ஏ கையை வைக்கலாம் ஜோம், அவள் அந்த ட்ரெஸ் ஓரத்தனை தொடுவேன், அந்த காரத்தை கத்தர் அப்ரிஷியேட் பண்ணார். இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைக்குதா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்னு சொன்னா, நம்மை மென்மேலும் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஒரே ஒரு கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இஸ் யுவர் ஃபெய்த் அமேசிங் ஜீசஸ் டுடே? ஆங்கில பைபிள்ல ஜீசஸ் வாஸ் ஸ்டன்ட் இருக்கு, ஷாக்ட். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே ஷாக் கேட்டார் ஆண்டவர். அப்பா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லையாப்பா. நம்ம நல்ல கிறிஸ்தவர்களா இருக்கிறது வேற, நல்ல விசுவாசிகளா வேறொன்றி வளர்களா வாழணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன், நான் இவ்வளோ வருஷம் சர்ச்சுக்கு போறேன், அதான் பவுல் ரொம்ப அழகா சொல்றேன். இன்னும் பால் குடிக்கிற குழந்தைய போல இருக்கிறீங்களா? இல்லை, விசுவாசத்துல வேரூன்றி வளரணும், கட்டப்படணும். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்றார் கர்த்தர். அப்போ ஆண்டவரோடு இருக்கிற உறவு மிக முக்கியம். சத்தமர அல்லேலூயா. ஆமென். இந்த 3 காரியத்தை மறந்துட வேண்டாம். இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு இருந்துச்சு. அவர் யாரு? நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம், இயேசு கிறிஸ்து கேள்விப்படுறோம், உலகம் சர்ச்சுக்கு வரோம். ஆனால் இன்னும் ஒரு தெளிவான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு இல்லாது இருக்குமானால், இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே இவரை போல் உம்மை குறித்து நான் தெளிவாய் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. 2வது, அந்த வார்த்தையின் மேல் இருந்த வெளிப்பாடு உனக்கு இருந்தது. வார்த்தையை சும்மா வாசிக்கிறோம், கேட்குறோம், அது இல்லை. இந்த வார்த்தை எனக்காக கிரியை செய்யும், அதுதான் அந்த வெளிப்பாடு. 3வது, அவனுடைய விசுவாசம் அவரை ஆச்சரியப்படுத்தினதா. அல்லேலூயா.
இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் கர்த்தரை ஆச்சரியப்பட வைக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிற இடத்துல 7 மணி இருக்கலாம், கண்களை மூடுவோம், கையை உயர்த்தி கேட்போம், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. என்ன நிலைமையில் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இவ்வளோ நேரம் வார்த்தையை கேட்டேன். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே உண்டாகும். இவ்வளோ நேரம் வசனத்தை கேட்டோம், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. கை வார்த்தை கேட்போம். ஆண்டவரே இந்த மதியான நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாளும் ஆண்டோடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது, எனக்காய் ஜெபியுங்கள் சொல்கிறோம். கையை உயர்த்தி எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு தேவை. இந்த ஃபெய்த்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நான் ஒவ்வொரு நாளும் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி, இந்த நியூட்ருக்கு அதிபதியை போல் நான் சும்மா வச்சுட்டு இருக்கக்கூடாது, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேட்போமா? மகா இறக்கும் கிருபையும் பெருசும் இருந்து எங்கள் பரலோக தகப்பனே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொன்னீங்களே, விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொன்னீங்களேப்பா. இந்த காலவேளையில் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் முடிய பலத்தால் பிள்ளைகளை இடை கட்டும்படி நான் வேண்டுகிறேன். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் நீர் அனுப்பியும்படிய பிள்ளைகளை குணப்படுத்துகிறதற்காக, பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்குள்ளே வேறு ஊன்றி வளர்வதற்கு ஆவியானவர் உதவி செய்யும். இதனால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 93-8111-7257 மற்றும் 93-8111-7257.